இன்னைக்கு ரெண்டாவது தடவையா சட்டப்பேரவை கூடியிருந்தது. அதுல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்பீக்கர் அவர் எப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருந்தாரு. அதுதான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா ஸ்பீக்கர் பின்னாடி அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பல பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் இப்போதான் தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அதுல பல வகையான ப்ரொவோகேட்டிவ் விஷயங்களை முதலமைச்சர் விஜயை பார்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நாங்க தான் எங்க கூட்டணி கட்சி சார்பில் தான் நீங்க மெஜாரிட்டி எட்டாம திரும்பி மெஜாரிட்டி அடைஞ்சு இப்போ ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நாங்க இந்த மாதிரி 1,50,00,000 வாக்குகள் மேல வாங்கியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இந்தியா ஃபுல்லாமே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலையும் சரி, பல பிஜேபி தலைவர்கள் நார்த் இந்தியாவில் அவரை குறித்து ஒரு கேள்விகள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏடிஎம்கே கட்சி என்ன ஆக போகுது? ஒரு பக்கம் சிவி சண்முகம், வேலுமணி தலைமையிலான அந்த 30 எம்எல்ஏக்கள் இந்த மாதிரி டிவி கேக்கு நாங்கள் ஆதரவு தர போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தான் நீடிக்கிறாரு இன்னும் ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெஜாரிட்டியை நீங்கள் அந்த சட்டசபையில் நிரூபிக்கணும். அந்த டெஸ்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இந்த சமயத்தில் கோர்ட்ல இருந்து ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. அதாவது திருப்பத்தூர்ல போட்டியிட்ட எம்எல்ஏவான டிவிகே சார்பில் போட்டியிட்ட அந்த எம்எல்ஏவான சீனிவாச சேதுபதி அவர் நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்மளாம் நினைச்சு பார்த்துருப்போமா? எலெக்ஷனும் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு, யாரு மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுல பல்வேறு குழப்பங்களாகி தளபதி விஜய் அவர்களும் சிஎம் விஜயா பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இருந்த போதிலும் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உட்காந்து நம்ம எல்லாரும் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஐபிஎல் மற்ற நிகழ்ச்சிகள், டிவி நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணதும் கிடையாது, இனிமேட்டு நடக்குமா அப்படின்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறையாக அந்த சட்டப்பேரவை கூடினாங்க. அதுல இன்னைக்கு ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். யார் நேற்று தற்காலிக சபாநாயகராக கருப்பையா போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஓட் முறையில யார் இப்போ நிரந்தர சபாநாயகராக இருக்க போறாரு, துணை சபாநாயகராக இருக்க போறான்றதை அறிவிச்சிட்டாங்க. நிரந்தரமா ஜெசிடி பிரபாகர் அப்படின்றவர் இருக்க போறாரு சபாநாயகரா. துணை சபாநாயகரா ரவிச்சந்தர் அப்படின்றவங்க இருக்க போறாரு. இது ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இந்த ஸ்பீக்கர் எப்படி அந்த பொசிஷனுக்கு வராரு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஸ்டோரியை சொல்லியிருந்தாரு. அதாவது இங்கிலாந்து நடைமுறையில தான் இந்த ஸ்பீக்கர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் எப்படி நடைபெறுதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் படி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடைமுறையிலும் இருக்கு. அப்போ இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த நடைமுறை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்றவங்களுக்கும், அதாவது பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும், அந்த சைடு மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க, அந்த மன்னருக்கும் இடைப்பட்டுல இருக்கிறவர் தான் இந்த ஸ்பீக்கர். இவர் இங்க நடக்கிறத அங்க எடுத்துட்டு போய் சொல்லணும். மன்னர் என்ன ஆசைப்படுறாரோ அதை எடுத்துட்டு இங்க சொல்லணும். அப்படி இருக்கக்குள்ளார மன்னர் சில சமயங்கள்ல மரண தண்டனை எல்லாம் விதிப்பாரு. அதை அறிவிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் தான். ஸோ இதனாலே நிறைய பேர் பயந்துகிட்டு இந்த பொசிஷனுக்கே வரமாட்டாங்க. அதனாலதான் இந்த மரபு வந்தது. ஸ்பீக்கரை அவங்களோட இடத்துக்கு எட்டுட்டு போயிட்டு கை பிடிச்சி எட்டுட்டு போயிட்டு உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது உண்மையாலுமே இது வரைக்கும் எனக்கு தெரியாது, உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியா இருந்தது. நாங்க
இந்த மாதிரி 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிச்ச கட்சிகளுக்கும் இந்த சட்டசபையில அந்த சமமான வாய்ப்புகளை நாங்க வழங்குவோம். மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நாங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்க முடியும், டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும் அப்படின்றத இந்த சட்டப்பேரவை மூலயமா நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப சிம்பிளா அவங்களுடைய அந்த ஸ்பீச் வந்து முடிச்சுக்கிட்டார். அப்புறமேட்டா பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் எதிர்கட்சியோட அஃபிஷியல் ஆப்போசிஷன் லீடர். அவர் வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு சொல்றாரு, நாங்க போட்ட அந்த கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அந்த பீப்புள் தான் சப்போர்ட் பண்ணி மெஜாரிட்டி வந்து டிவிக்கு அடைஞ்சுது பாத்தீங்களா, எங்களுக்கு வந்து 1,55,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். இனி எங்க 2 தரப்பையும் நீங்க தான் கையை பிடிச்சி அரவணைச்சு கோவம் இல்லாம கோவப்படாம, நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னு தெரியும், உங்களை கோவப்படுத்துற மாதிரி எந்த செயலையும் நாங்க செய்ய மாட்டோம். சட்டமன்ற ஜனநாயகத்தில் ஆளுங்கட்சி காதுகளாகவும் எதிர்கட்சி குரலாகவும் இருக்க வேண்டும். அதை வந்து கருத்துல கொண்டுட்டு எங்களுக்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், நாங்க ஒன்றும் சாதாரண ஆளு கிடையாது, திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஒரு கிளியர் கட்டான ப்ரோஆக்டிவ் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த சமயத்துல எப்படி வந்து தளபதி அவர்கள் வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து முக்கியமான அந்த மெஜாரிட்டி அந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடக்கக்குள்ளார இவர் இப்பயே வந்து ட்ரிகரேட்டிவான அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அசால்ட்டா தட்டி விட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து, ஏதோ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கண்டுக்காம ஒரு சின்ன ஸ்மைலோட வந்து முடிச்சிட்டாரு. இப்போ இந்த மாதிரி விஷயம் பேசிட்டு கடைசியா ஒரு நன்றி சொல்லி முடிக்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தையை வந்து விடுறாரு. அதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாலும் சரி இந்தியா ஃபுல்லாமே வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வாய்ப்பளிச்ச எல்லாருக்குமே நன்றி, முதலமைச்சருக்கும் நன்றி, இந்த மக்களை பிரிக்கின்ற இந்த சனாதனம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஒழிக்கப்படணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஸோ அதை பார்த்துட்டு விஜய் அவர்கள் வந்து வணக்கம் சொல்லிட்டு அதை தட்டி விட்டுட்டாருன்னு வைங்களேன். ஆனா இது வந்து சோசியல் மீடியால எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக அவர் வந்து பேசிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அந்த மாதிரி பயங்கரமா வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் சினாரியோஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை, எப்படியாவது ஒரு ப்ரோவோக் பண்ணி விஜய் அவர்களை வந்து ப்ரோவோக் பண்ணி இந்த ஒரு இதை டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க பயங்கரமா காய்களை வந்து நகர்த்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா அது நடக்க போறது இல்லை அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இதை விட பயங்கரமா வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசியிருந்தவர் தான் சீமான். அவரே போயிட்டு நேற்று பார்த்துட்டு வந்துட்டாரு. அவரே போய் பார்த்துட்டு சால்வெல்லாம் போத்திட்டு, அவரை மட்டும் இல்லாம பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களே பார்த்துட்டு, என் அன்புமணி ராமதாஸ் மாதிரியான எதிரணியில இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதனால இந்த ஒரு விஷயம் அப்படின்றது எடுபடாது அப்படின்னு தான் நம்ம வந்து இங்க பார்க்க தோணுது. பல்வேறு தடவை வந்து விளக்கம் அளிச்ச பிறகு கூட ஏன் வந்து இந்த தமிழ்தாய் வந்து வாழ்த்து வந்து 3ஆவதா பாடப்பட்டது? வெஸ்ட் பெங்கால்ல பழைய ஆளுநருங்க தமிழ்நாட்டில இருந்த RN ரவி தான் இருக்காரு. அவர் நடத்தின அந்த நிகழ்ச்சியிலே வந்து பாடப்படலை, ஏன் தமிழ்நாட்டில் வந்து பாடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தேஞ்சி போன டேப்பி கார்டு மாதிரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பல தடவைகள் வந்து டிவிகே சார்பிலையும் சரி மக்களுடைய சார்பிலையுமே பதில் சொல்லப்பட்டது. அதனால அது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி தான். அதை அப்படி பிடுங்கி வச்சுக்கிட்டு இந்த சமயத்துல நாளைக்கு அந்த ஃப்ளோர் டிவிகேக்கு ஆதரவு இருக்கா, மெஜாரிட்டி இருக்கா அப்படின்ற அந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடக்க இருக்கு. அப்படி இருக்கக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டே வந்து டைரக்டா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது திருப்பத்தூர்ல ஜெயிச்ச தொகுதியில ஜெயிச்ச டிவிகே எம்எல்ஏயான சீனிவாச சேதுபதியோட அந்த இது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து இந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல கலந்துக்க முடியாது. இதை ஆர்டிகல் 226 பயன்படுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட பெரிய கருப்பையா அவர் வந்து 1 ஓட்டு வித்தியாசத்துல தான் வந்து தோத்துருந்தாரு. இது பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் முடிஞ்சிட்ட பிறகுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் அபிஷியலான டிவிகே மெம்பரா ஆக முடியும் அப்படின்ற மாதிரி கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பேடான நியூஸ் தான் டிவிகேக்கு. என்னதான் இருந்தாலும் 1 ஓட்டு
வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெம்பர்னாலுமே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா 120 மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க மொத்தமாக இது வரைக்கும். மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அமமுக பொதுச் செயலரான டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இப்போ என்ன ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. அதாவது அவங்க கட்சியில ஜெயிச்சது ஒரே ஒரு எம்எல்ஏ தான், ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி ஜெயிச்சதே ஒரு எம்எல்ஏ தான். இப்போ அவரையுமே வந்து தகுதி நீக்கம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எங்க கட்சியில இருந்து அவரை நீக்கிறோம். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அமமுக மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் திரு காமராஜ் அவர்கள் கட்சி நிலைப்பாட்டை மீறி இன்று சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக தமிழக வெற்றி கழகத்துக்கு தனது ஆதரவை தெரிவிப்பது கட்சியின் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணானது. திரு எஸ் காமராஜ் அவர்கள் இன்றைய செயல்பாடு அவரின் வெற்றிக்காக ஈடுபாடுபட்ட மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் அவர் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் இழைக்கும் பெரிய துரோகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலதான் அவர் வந்து நாங்க கட்சியில வந்து நீக்கிறோம், அவர் கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது இன்னும் தெளிவா தெரியல. ஏன்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது 2/3 ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா வேற கட்சியில போய் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, தான் இருக்கிற கட்சியை விட்டுட்டு அப்படின்னா தான் அப்ளிகபிள் ஆகும். அதாவது இப்போ 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் ஒரு கட்சியில, அதுல ஒரு 4 மெம்பர்ஸ் மட்டும் போயிட்டு ஆப்போசிஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மீதி இந்த சைடு இருக்கிறது 2 பீப்புள் தான். அப்ப இதுல வந்து கிளியர் கட்டான ஒரு இது மெஜாரிட்டி பார்க்கப்படுது. அதனால அந்த 4 மெம்பர்ஸ்க்கு தான் வந்து சப்போர்ட்டிவா லாஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்றக்குள்ளார அது 100% அப்படின்றத குறிக்குது. இவர் ஒருத்தர் மட்டும் போறது ஏத்துப்பாங்களா இல்ல இதுக்கு எதனா தடைகள் வந்து வாங்குவாங்களா கோர்ட்ல போயிட்டு அப்படின்றது தெரிய வரல. ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலையில தான் அந்த அதிமுக சைட்ல போகின்ற அந்த பொலிட்டிக்கல் டான்ஸ்ன்றது மிகப்பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது வருது. சிவி சண்முகம் அவர் தலைமையிலான அந்த எஸ்பி வேலுமணி அவங்களுடைய தலைமையிலான அந்த அதிமுக மெம்பர்ஸ் வந்து இப்போ அவரை சட்டப்பேரவை மெம்பரா வந்து அறிவிச்சிருக்காங்க. இனிமேட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. மக்கள் தீர்ப்பை ஏற்று இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற முதலமைச்சராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. இந்த நிலையில அவருக்கு சப்போர்ட்டிவா வந்து 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டிவா 17 மெம்பர்ஸ் இருக்கிறதா வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல 2/3 ஆஃப் த அந்த மெஜாரிட்டி எடுக்கணும்னு நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 பேர் வராங்க. இன்னும் 2 எம்எல்ஏக்கள் வந்தாதான் அது வந்து ஆகும் அப்படின்ற பட்சத்துல இப்போ சினாரிவே வந்து மாறி இருக்கு. ஏன்னா இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவருடைய தலைமையில தான் வந்து அதிமுக இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் தான் வந்து தலைவர் ஆகிறார். ஸோ அவர் தான் இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியை காமிச்சு மீதி 17 பேரை வந்து தகுதி நீக்கம் பண்ண போறாரா இல்ல இதற்கு வந்து சபாநாயகர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவரு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நீடிக்க போறாரா, பொதுச் செயலாளரா இல்ல சட்டமன்ற குழு தலைவரா நிரூபிக்க போறாரா அப்படின்றது குழப்பங்கள் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஒரு தெளிவான ஒரு நிலை வந்து எட்டப்படலை. ஒரு பக்கம் இந்த பக்கம் 26 பேர் இருக்காங்க, 30 பேர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பக்கம் தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேட்டிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சினாரியோஸ்லாம் அதிமுகக்கு அப்படின்றது ஒரு வழக்கமான ஒரு இதுவா மாறிடுச்சு. டிவிக்கேல நாங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு எங்களுக்கு அமைச்சரவையில இடம் வேணும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் தரப்புல இருந்து கூறப்பட்டதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்டா போயிட்டு இருக்கு. நம்ம இது இப்போ லைவ் யாரெல்லாம் இப்போ டிவிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, சீரியல்ஸு ஐபிஎல்லாம் பார்த்துட்டவங்களாம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி இப்போ நியூஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில காலையில ஒரு பயங்கர சந்தோஷமான ஒரு செய்தி வந்து வந்திருந்தது. அதாவது 717 மதுக்கடைகள் வந்து மூடப்படுறதா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாரு. அதில் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் உள்ள 276 கடைகள், கல்வி நிலையங்கள் அருகில் உள்ள 186,
பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் வந்து மொத்தமாக 717 மது கடைகள் வந்து மூடப்படுது. அதுக்கு வந்து 2 வாரம் தான் வந்து டைம் கொடுத்துருக்காரு. ஸோ இது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். மது இந்த மாதிரி ஒழிப்போம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு கிளியரான ஸ்டாண்ட் வந்து எடுக்கலையே விஜய் அவர்கள் அப்படின்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா சொல்லாததையும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதுதான் போல இது. இப்ப படிப்படியா வந்து மதுக்கடைகளை வந்து குறைக்கிறதுக்கு அவங்களோட வேலைகளை இறங்கிட்டாங்க. நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி தேவையில்லாத டிவிகே பேனர்ஸ்லாம் மொத்தமா நம்ம வந்து பார்க்க முடியுது. சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு தகரும் வகையில வந்து இருக்கு அந்த பேனர்ஸ்லாம். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு தர வகையில அந்த பேனர்ஸ் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஆன்லைன் குரல் வந்து பயங்கரமா ஒழிச்சிருந்தது. இதை வந்து அந்த கட்சி நிர்வாகத்துக்கு கொண்டு போனாங்களா இல்லை அவங்களே ஆன்லைன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இது இப்போ ஒரு சீரியஸான விஷயம் எடுத்திருக்காங்க. அதாவது என் ஆனந்த் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய டிவிகேல பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு, தோழர்கள் யாரும் பிறந்தநாள் விழா மற்றும் குடும்ப விழாக்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சாலையோரமோ மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களிலோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலோ பேனர்களோ பதாகைகளோ வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பேனர் கொண்டாட்டங்கள் உட்பட எவற்றின் வாயிலாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் யாரேனும் நடந்து கொண்டால் அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளியர் கட்டான மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, ஆன்லைன் பார்ட்டி டிவிக்குனாலே வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும். இந்த ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இங்க வந்து கிளியர் கட்டாவே பார்க்க முடியும். இப்போ மக்களுடைய எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு ஆன்லைன் மூலயமா சொல்லக்கூடிய அந்த ஒரு கல்ச்சர் வந்து இங்க வந்துருச்சு. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாமே அந்த கல்ச்சர் வந்துருச்சு. இதுதான் வந்து அந்த நியூ ஜெனரேஷன் பாலிடிக்ஸ். இதுதான் ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்றா இங்கே வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே மகிழ்ச்சியாக தெரிவிச்சு கொள்கிறோம். ஸோ நாளைக்கு டிவிக்கே தங்களோட மெஜாரிட்டியை வந்து நிரூபிப்பாங்களா அப்படின்னு வந்து இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே பயங்கரமான அந்த விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டு அவங்க கட்சி மெம்பர்ஸே வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காரு, நீங்கெல்லாம் வந்து உண்மையாலுமே உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? இந்த மாதிரி இத்தனை கோடி மக்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்பி நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நாளைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற அந்த ரஜினிகாந்த் வந்து ஒரு மட்டமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிறதா இப்போ சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி முதலமைச்சராக விஜய் ஆயிருக்காரு, அதை பற்றி உங்களை கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லிட்டு எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் போகிறாரு. சார் விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு, ஒரு வாழ்த்து சொல்லியிருந்திருக்கலாம், வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்திருக்கலாம். இன்னுமே அவர்கிட்ட இருந்து ஒரு அந்த ட்விட்டர்லாம் எதுவுமே வரல முதலமைச்சரா விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்து. ஸோ இதுல இருந்தே அவருக்கு எந்த அளவுக்கு தளபதி விஜய் மேல வந்து வெறுப்பு இருக்கு. நம்மளை விட ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிட்டானே, நம்மளாலே கட்சி தொடங்கி ஒன்றும் பண்ண முடியல, கட்சி தொடங்கின 2 வருஷத்துல இவ்வளோ மெஜாரிட்டியான சீட்டை ஜெயிச்சு பயங்கரமா தன்னை நிரூபிச்சு காட்டியிருக்கானே அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் வந்து அவரு மூஞ்சில வந்து நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் கமலஹாசன் அவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த ஈகோலாம் விட்டுட்டு இந்த மாதிரி மது கடைகளை வந்து மூடினார் இல்லையா, அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. ரஜினிக்கு இது கொஞ்சம் கூட நல்லதில்லை. இவ்வளோ ஒரு மட்டமா இறங்கி செயல்படணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. பெருந்தன்மையா நடந்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னுமே பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து போய் பார்க்க போயிருக்காரு. அதாவது காங்கிரஸோட அலுவலகத்துக்கு போயிருக்காரு, முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு இது வரைக்கும் யாரும் போனது இல்லையா. அப்படி அவர் நேராகவே போய் அந்த லீகோட பிரசிடெண்ட்டை பார்த்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி போக போகுது, நாளைக்கு
கட்சிகளோட நிலைப்பாடு என்ன, குறிப்பா ஏடிஎம்கே வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு இப்பவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த வீடியோ. இன்னும் ஒரு வீடியோ வந்து வர காத்திருக்கு. மறக்காம நம்மளுடைய தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.